யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி இரண்டு பேரையும் இணைத்து நடிப்பு ரீதியாக வாழ்த்தியும் அரசியல் ரீதியாக என் நிலைப்பாட்டை சொல்லியும் நான் விமர்சனம் செய்தது உண்டு. இதில் நமது தோழர்கள் பல பேர் சிவாஜி கணேசன் அவர்களை நான் மிகவும் பின்தங்கி நாம் பேசுவதாக நினைத்து கொள்வார்கள். கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பார்கள். என்னை விட ஒரு ரசிகன் திரைத்துறையில் இருக்க முடியாது. அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக ஒரு நடிகர் இல்லை என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே இரண்டு கைகளையும் தூக்கி ஏற்றுக்கொண்ட காட்சியும் நடந்ததும் உண்டு. சரி, இப்போ என்ன சொல்ல வாரேன்னு, நான் கண்ட கனவு நனவானதை போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மாபெரும் ஒரு படைப்பினை, வாழ்நாள் படைப்பினை கொடுத்த தோழர் க.வே.சே. மருதுமோகன் அவர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் யூனிவர்ஸ் மூலமாக முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்கு தெரியுமா? இன்னைக்கு, அதாவது 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை போய் அதிமுக அலுவலகத்தில் போய் எடப்பாடியை போய் சந்திச்சிருக்கிறாப்புல, பழனிசாமியை சந்தித்து அவர் கையில், நான் தம்ப்நெயில்ல ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை சிவாஜி கணேசன் அவர்களுடைய புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கிறாப்புல. அது தெரிந்தவர்களுக்கு பழைய செய்தியாக இருக்கலாம், தெரியாதவர்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியுமா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது கலைப்பணிகள், இதுதான் தலைப்பு, புத்தகத்தோட தலைப்பு. மீண்டும் சொல்லுகிறேன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது கலைப்பணிகள் அப்படிங்கிறது தலைப்பில் அவர் ஆய்வு செய்கிறார். எப்படி ஆய்வு? சும்மா போய் ஏதோ சினிமா புக்குகளை வச்சு ஆய்வு அப்படியெல்லாம் கிடையாது. பிஹெச்டி டாக்டர் பட்டம் பண்ணுவதற்கு உண்டான ஆய்வுன்னு செய்கிறார். எத்தனை வருஷம் பண்ணுறாரு? 7 ஆண்டுகள் பண்ணுறாரு தோழர் மருதுமோகன் அவர்கள். 7 ஆண்டுகள். ஒரு மாபெரும் கலைஞனின் பிறப்பில் இருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் அவர் நாடகத்தில் அவர் ஆற்றிய பணிகள் உட்பட, திரைத்துறையில் அவர் ஆற்றிய பணிகள், கலைத்துறையில் அவர் ஆற்றிய பணிகள், அரசியலில் அவர் ஆற்றிய பணிகள், பொதுப்பணிகள், அவருடைய உதவிகள் என்று பட்டியல் மேல் பட்டியல் போட்டிருக்கிறாரு. அந்த 7 வருஷ தயாரிப்பு அவர் ஆய்வு எப்போ எடுத்தார் தெரியுமா? 2010 துவங்குறாரு. 2017 ஆண்டு தான் முடிக்கிறார் அவர். ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்தவர். இந்த வார்த்தை செவாலியே சிவாஜி கணேசனுக்கு முக்கியமாக பொருந்தும். நிறைவாழ்வு வாழ்ந்தவர். தான் சார்ந்த துறையில் உச்சபட்ச சாதனையை தொட்டவர். அரசியலை விட்டுருங்க, அவருக்கு நடிப்பு தான் மூச்சு. அதில் உச்சபட்ச சாதனையை தொட்டவர். யாரும் நெருங்க முடியாத ஒரு அசாத்தியமான திறமையோடு அவர் மறைகின்ற வரை அவர் வாழ்ந்து முடிந்தவர். அதில் ரொம்ப மிக முக்கியம். அதனால் 7 வருஷங்கிறது மிக நீண்ட ஆண்டுகளாக இருந்தாலும் அந்த கால தேவை என்பது அவர் ஆய்வில் படைப்போட உண்மைத்தன்மையை இந்த இடத்துல நிரூபிக்கலாம். அதனால தான் தோழர் மருதுமோகன் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் நம்ம தெரிவிக்கிறோம். நம்ம அவருக்கு இந்த 7 வருஷம் அவர் துவங்கினதை சும்மா கொண்டு போய் யாருக்கிட்டேயே கொண்டு அவராக மூடி போய் ஒரு புத்தகத்தெல்லாம் வெளிப்படலை. அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் அதை தாக்கல் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்குகிறார். டாக்டர் பட்டம் வாங்கிவிட்டு அவர் வீட்டுக்குள் மடித்து வைத்துவிட்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் காட்சி பொருளாக அவர் வைத்திருக்க விரும்பவில்லை. அதை 3 தொகுதிகளாக பிரிக்கிறார். எத்தனை பக்கம்? 1572 பக்கங்கள். 1572 பக்கங்களை 3 தொகுதியாக பிரித்து அதை குவாலிட்டியான புத்தகம். ஆனால் விலை கூட. தோழர் ஒரு மலிவு பதிப்பு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த காணொளி மூலமாக மருதுமோகன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதை எல்லா புத்தகங்களிலும் பாரதி புத்தகாலயம் போடுறது போல, மற்ற அரசு பதிப்புகள் போடுவதைப் போல
ஒரு மலிவு பதிப்பு எல்லோர் வீட்டுக்கும் சேர்கிற மாதிரியும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். இதை நீங்கள் எம்ஜிஆர் துவக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கட்சியின் நிறுவனத் தலைவர்களுக்கு அவருக்கு புகழ் சேர்க்கிற வகையில் இருக்கக்கூடிய கட்சி தலைமைக்கு நீங்கள் கொடுத்தது பெரிய விஷயம் அல்ல. என்னை போன்றவர்கள் புத்தகத்தை வாங்கிக்கலான்னு வச்சுக்கோங்க. சாதாரண மக்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய அசாத்திய திறமை தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகம் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை ஒரு மலிவு பதிப்பு போடணும். முடியுமா? முடியும். சிவாஜி ரசிகர்கள் நினைத்தாலே முடியும். தோழர் மருது மோகனால் முடியாது. அவருடைய தன் வாழ்நாள் படைப்பாக கொடுத்திருக்கிறார். உழைப்புக்கு விலையே கிடையாது, சிந்தனைக்கு விலையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உழைப்புக்கும் சிந்தனைக்கும் எவனும் விளை வைக்க முடியாது. அதனால் தோழர் மருதுமோகன் அவர்களுடைய திறமையை மதித்து அவர்கிட்ட காப்பிரைட் வாங்கி மலிவு பதிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் போய் சேர்கிற மாதிரியும் அத்தனை நூலகங்களுக்கு சேர்கிற மாதிரியும் குறிப்பாக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய நூலகங்களுக்கும் சேர்கிற மாதிரி இதை செய்யணும். 3000 ரூபாய்க்கு மேலே இந்த புத்தகம். இன்னொரு கோரிக்கையை தோழர் மருதுமோகன் மூலமாக சிவாஜி கணேசன் ரசிகர்களுக்கு நான் ஒன்று தெரிவிக்கிறேன். நடிகர் திலகம் அவர்கள் பிறந்த அவர் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் செய்வதை காட்டிலும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெத்த புள்ளக இருக்காங்க இல்லையா, பிரபு ராம்குமார் உள்ளிட்ட தோழர்கள் இருக்காங்கள்ல, இன்றைக்கி அவங்கவுங்க வாரிசுகள் இருக்காங்கள்ல, அவர்கள் குடும்பமே நினைத்தாலும் முடியாத ஒரு படைப்பை கொடுத்த இந்த புத்தகத்தை மலிவு பதிப்பாக வெளியிடுவதற்கு அன்னை இல்லமே வந்தால் மிக்க மகிழ்ச்சி. அந்த கோரிக்கையை நீங்கள் செய்யுங்க. சத்திய சோதனை வருவதைப் போல, எம்ஜிஆர் அவர்களுடைய படைப்புகள் வருவதைப் போல, எத்தனையோ பெரியாருக்கு எப்படி பெரியார் திடலில் சின்ன சின்ன புத்தகங்களாக அச்சிட்டு கொடுப்பதைப் போல இதை மலிவு பதிப்பாக மூலதனத்தை அச்சடிப்பதைப் போல, தந்தை பெரியாரோட வாழ்க்கை வரலாறை கொடுப்பதைப் போல, பேரறிஞர் அண்ணா கொடுக்கும் போல இதை செய்யணும். அப்படி இல்லையா, சிவாஜி கணேசன் பிறந்த அந்த விழா இருக்கு இல்லையா, பிறந்த நாள் விழா, நினைவு நாள் விழாவில் இன்றைக்கி ஒரு அருமையான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். நூலகங்களுக்காக தமிழ்நாடு கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இருப்பதினால் பேசக்கூடிய நபர்கள் அன்னை இல்லத்தார் போய் இந்த ஆசிரியரை அழைத்து போய் இந்த நூலை நாட்டுடைமையாக்குங்கள். ஒரே வருஷத்தில் எல்லாருக்கும் போயிடும். தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களின் மத்தியில் இப்படி ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு கலைஞன் தமிழர்கள் மத்தியில் வாழ்ந்து மறைந்திருக்கிறான் என்ற செய்தி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பது காரணத்திற்காகவே நான் இருகரம் கூப்பி இந்த கோரிக்கையை வைக்க சொல்லி வேண்டுகிறேன். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைத்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தால் கண்டிப்பாக இதை செய்வார். தோழர் மருதுமோகன் அவர்கள் எங்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த புத்தகங்களுக்கும் தமிழர்களுடைய ஆய்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியன் அவர்களின் செல்ல மகன், இன்றைக்கி இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களிடம் இந்த கோரிக்கையை வையுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் போய் கொடுப்பார். இதை விட்டு தோழர் எடப்பாடி அதிமுகவோட தலைமையை எம்ஜிஆராக எடப்பாடியை நினைத்து கொண்டு எம்ஜிஆர் கட்சியை அழிக்கும் வேலையை செய்கிறவரிடம் போய் இந்த புத்தகத்தை கொடுத்துட்டீங்க. ஒரு பையனும் இல்லை. அவர் படிப்பாரா? திருக்குறளை எழுதின ஒரு சேக்கிலாருங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஆள். நான் குறைத்து மதிப்பிடவில்லை. புத்தகத்தோட அருமை தெரியணும். எம்ஜிஆர், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவர்களை எந்த அளவுக்கு மதித்தார் என்பதற்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். சிறந்த நடிகர் பட்டம் எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற புரட்சித் தலைவர், மக்கள் தலைவர் என்றவர்கள் கொடுத்துட்டாங்க. எம்ஜிஆரே நம்பலை. எம்ஜிஆர் மயங்கிட்டார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறார் அவர். பின்னாடி அது வேறு நடந்து அதை நான் வேறு காணொலியில் பேசுகிறேன், எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு. ஆனால் சிறந்த நடிகர் என்ற பட்டத்தை வாங்கிவிட்டு அவர் விமான நிலையத்திற்கு வருகிற பொழுது அவரை வரவேற்பதற்கு சிவாஜி தலைமையில் போனாங்க நடிகர் திலகம். அதை எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதை மிகவும்
கீழாக மதித்தார். சிவாஜி கணேசன் என்றால் நடிப்பு என்றால் சிவாஜி கணேசன், என் தம்பி கணேசனை தாண்டி நான் ஒன்றும் பெரிய நடிகன் இல்லை, வெளிப்படையாக சொன்னவர் எம்ஜிஆர். அதனால தான் அவர் மக்கள் திலகமாக இருக்கார். அவர் முதலமைச்சராக எம்ஜிஆர் மாறிய பிறகு அமெரிக்காவில் இருந்து ஆய்வுக்கு வந்த ஒரு குழுவிற்கு மத்தியில் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல திரைப்படங்களை காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிற பொழுது தன் தம்பி சிவாஜி கணேசன் நடித்த தில்லானா மோகனாம்பாள் படத்தை தான் காட்ட வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த சிறந்த நடிகர் என்று விருதினை பெற்ற எம்ஜிஆர் சொன்னார்னா அப்போது சிவாஜி கணேசன் மேலே எப்படி ஒரு திறமை வச்சுருப்பாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாட்டின் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திரைத்துறையில் அதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, ஒரு படைப்பாற்றல் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போன்ற ஒரு நடிகர் தமிழர்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காகவும், தமிழர்களின் கலாச்சாரம் அவர்களுடைய திரைத்துறை பங்கு எப்படி இருப்பது என்பது வெள்ளையர்கள் அமெரிக்கர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு படம் போதும். அது என் தம்பி சிவாஜி கணேசனின் தில்லானா மோகனாம்பாள் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த படைப்பையும் காட்டி விடுவார்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னவர். ஆகையினால் தான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களின் சகோதரனாக கடைசி வரை வாழ்ந்து அதிமுக மீண்டும் உயிர் பெறுவதற்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒப்பற்ற மனிதன் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இந்த புத்தகம் அத்தனை பேருக்கும் சேர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்தார், அன்னை இல்லத்தாரும், தோழர் இந்த படைப்பினை எழுதின தோழர் மருதுமோகன் அவர்களும் இணைந்து இதை மீண்டும் சொல்லுகிறேன், நாட்டுடைமை ஆக்குவதற்கான ஒரு வேலையை செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் மீண்டும் சொல்லுகிறேன், மலிவு பதிப்பாக அனைவருக்கும் போய் சேர்கிற வரை குறைந்த விலையில் கிடைப்பதற்கு உங்களால் ஆன மட்டும் காரியத்தை பாருங்கள். இந்த வேண்டுகோளை என் மனதார வைத்து விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.